எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். எல்லா கோவில்களுக்குமே நாம் போகும்போது அந்த கோவிலை வழிபாடு செய்வதற்கு என்று ஒரு முறை இருக்கும். உதாரணத்திற்கு பெருமாள் கோவிலுக்கு சென்றால் தாயாரை முதலில் தரிசனம் செய்ய வேண்டும். அதுபோல சிவன் கோவிலுக்கு சென்றால் சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்வது? இதில் உள்ள ஒரு சூட்சமமான ரகசியத்தை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சிவன் கோவிலுக்கு சென்றவுடன் முதலில் கோவிலில் இருக்கும் கோபுரத்தை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். பிறகு கொடிமட தடியில் நமஸ்காரம் செய்து கொண்டு பிள்ளையாரையும் முருகரையும் வணங்கிவிட்டு கோவிலுக்குள் நுழைய வேண்டும். சன்னிதானத்தில் உள்ளே இருக்கும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்துவிட்டு பிறகு சனீஸ்வர சன்னிதானத்திற்கு முன்பாக வந்து சனீஸ்வரருக்கு பக்கவாட்டில் நின்று பணிவோடு வணங்கி கொள்ளவும். அதன் பிறகு சிவன் கோவிலில் இருக்கும் லிங்கோத்பவரை நமஸ்காரம் செய்து கொண்டு அடுத்து சண்டிகேஸ்வரரை வந்து தரிசனம் செய்து உங்களுடைய பெயரை 3 முறை சொல்லி நீங்கள் சிவன் கோவிலுக்கு வந்திருப்பதாக சண்டிகேஸ்வரனிடம் ஒரு அர்ச்சனை சீட்டு போட்டுவிடுங்கள். பிறகு 3 முறை கோவிலை வலம் வர வேண்டும். 3வது முறை கோவிலை வலம் வரும்போது சண்டிகேஸ்வரரிடம் சிறிது நேரம் நின்று சிவன் கோவிலில் இருந்து நான் எதையும் எடுத்து செல்லவில்லை என்று 2 கைகளையும் சண்டிகேஸ்வரரிடம் காட்டிவிட்டு சண்டிகேஸ்வரரிடம் உங்களுடைய வேண்டுதலை வைத்துவிட்டு பிறகு நீங்கள் சிவனை தரிசனம் செய்வதற்காக உள்ளே செல்ல வேண்டும். சிவபெருமானை நீங்கள் தரிசனம் செய்வதற்கு முன்பாகவே உங்களுடைய கோரிக்கையை சண்டிகேஸ்வரர் சிவபெருமானிடம் வைத்து விடுவார். பிறகு நீங்கள் சிவபெருமானை கண்குளிர பார்த்து வழிபாட்டை மேற்கொண்டு பிறகு வீட்டிற்கு திரும்பினால் போதும். எதற்காக இந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும், எதற்காக மற்ற இறைவனை எல்லாம் வழிபாடு செய்த பிறகு சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும், சரணடைய வேண்டும் என்று பலருக்கு ஒரு சிந்தனை வரலாம். எத்தனை இறைவன் இருந்தாலும் எத்தனை வழிபாடு மேற்கொண்டாலும் இறுதியாக நாம் செல்லக்கூடிய இடம் அந்த சிவபெருமானின் பாதங்கள் மட்டும்தான். ஆகவே எல்லா வழிபாட்டையும் முடித்துவிட்டு எல்லா கடமைகளையும் முடித்துவிட்டு இறுதியாக சிவபெருமானை தரிசனம் செய்வது நமக்கு கோடான கோடி புண்ணியத்தை பெற்றுத்தரும். சில சிவனடியாருக்கு எல்லாம் கோவிலில் இருக்கும் மற்ற தெய்வங்கள் கண்களுக்கு தெரியவே தெரியாது. வந்தவுடன் நேராக ஈசனை சென்று தரிசனம் செய்வார்கள். அது அவரவர் மனதை பொறுத்தது. அவனை எப்படி கும்பிட்டால் என்ன பாசத்தோடு சிவசிவா என்று சொன்னாலே நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து விடுவான் அல்லவா ஈசன். அவன் பாதத்தில் உங்களுடைய இடத்தை கொடுப்பான். இருப்பினும் மேலே சொன்ன வழிபாட்டு முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதை தாராளமாக பின்பற்றுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் நிகழும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.